உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விழாக்களை பார்க்க போகிறது நாம் ஒரு இருப்பிடத்தையோ ஒரு குடியிருப்பையோ கிண்டல் பண்ணுறதுக்காக. ஆமாம், இது பெரிய மைசூர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறதையும், நாம் ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலை செய்ய சொல்லும்போது இவர் பெரிய மைசூர் மகாராஜா உட்கார்ந்த இடத்துல வேலை எவராருன்னு சொல்கிறது நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். இப்படி பேசுகிற பல பேருக்கு அந்த பேலஸ் பற்றியும் தெரியாது, அந்த மகாராஜா பற்றியும் தெரியாது. ஆனால் அப்படி பேசுகிறது தமிழ்நாட்டில் பரவலான இடங்களில் பேச்சு நடைமுறையில் இருக்குது. எல்லாரும் உதாரணமாக சொல்கிற அளவுக்கு அப்படி என்னங்க அந்த பேலஸில் இருக்குது, அந்த மகாராஜா அப்படி என்ன வாழ்ந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாக்கில் அந்த மைசூர் அரண்மனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, குழந்தைகளுக்கு 50 ரூபா, 10 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கியாச்சு. த ராயல் ஹவுஸ் ஆஃப் மைசூர். இந்த அரண்மனையை எல்லாரும் மைசூர் அரண்மனை அப்படின்னு சொன்னாலும் இந்த அரண்மனையோட இன்னொரு பேர் அம்பா விலாஸ். இந்த அரண்மனையோட உயரம் தரையிலிருந்து கோபுரம் வரைக்கும் 145 அடி. இந்த அரண்மனையில் மைதானம், தர்பார் மண்டபம், அரண்மனை உள்ள மல்யுத்த மைதானம், அந்தப்புறம், ஆயுத அறை, லைப்ரரி, வேட்டை அறை, ஸ்பெஷல் பெட்ரூம்னு மொத்தம் 175 அறை இருக்குதுங்க. அறை அப்படின்றது சின்ன ரூம்னு நினச்சிடாதீங்க, ஒவ்வொரு அறையுமே பெரிய வீடு மாதிரி இருக்கும். இந்த அரண்மனை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு அரண்மனை இருந்திருக்குங்க. அந்த அரண்மனை முழுசாக மரத்தால் கட்டப்பட்டிருக்கு. 1896 தசரா கொண்டாடுறது போது அந்த அரண்மனை முழுசாக எரிஞ்சு சாம்பலாயிருச்சு தான். அதுக்கப்புறம் தான் மைசூர் பேலஸ்ன்னு சொல்லப்படுற இந்த அம்பாவாசை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையை கட்டும்போது அரச குடும்பத்தினர் தங்குறதுக்காக மாற்று அரண்மனை ஒன்று கட்டியிருக்காங்க. அதுதாங்க ஜெயமோகன் பேலஸ். நான் ஏற்கனவே ஜெயன்மோகன் பேலஸ் பற்றி நான் விளாக் போட்டிருக்கிறேன். ஜெயன்மோகன் பேலஸ், லலிதா மஹால் பற்றி ஒரே வீடியோவில் இருக்கும், யாரும் பார்க்க விருப்பப்பட்டால் பாருங்கள். அந்த ஜெயன்மோகன் பேலஸில் ரவி வர்மாவோட ஒரிஜினல் ஓவியங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்து மைசூரில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒன்று மைசூர் பட்டுச்சேலை, மைசூர் பெர்ஃப்யூம். இதுக்கான ஷோரூம் அரண்மனை உள்ளே இருக்குதுங்க. இந்தியாவில் தயாராகுத பட்டுச்சேலைகளில் 45% பட்டுச்சேலை மைசூரில் தான் தயாராகுதாங்க. அடுத்து அரண்மனைக்கு உள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது. இங்கே நம்ம செருப்பு கொடுத்து டோக்கன் வாங்கி கொடுக்கணும். ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஷ்டமான விஷயம், இன்றைக்கி அரண்மனைக்குள்ளே யாரும் அனுமதிக்கலையாங்க. அங்கே ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு விசிட்டர்ஸ் அலௌடு இல்லையா. ஓகே, நம்ம அரண்மனையை சுற்றி வருவோம். இந்த அரண்மனைக்குள்ளே போக முடியல, சுற்றி வர வேண்டியதான். இந்த அரண்மனையை சுற்றி வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா. மைசூர் கர்நாடக கலாச்சாரத்தோட தலைநகரம்னு சொல்கிறாங்க. இங்கே ஆண்ட மகாராஜாவை உன்னிப்பாக கவனித்த கலை, கலாச்சாரம், கோயில் கட்டுறதில் அவங்களோட பங்களிப்பு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இந்த அரண்மனைக்குள்ளேயே 12 கோயிலுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையை சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு நாம் பார்க்குற கோவில் ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ணசாமி கோவில். கோவிலோட உள்பக்கம் நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை காம்பவுண்டுக்குள்ளே 12 கோயில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த கோவில். நம்ம அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த கோவிலை தான். இங்கே வர யாரும் இந்த கோயிலை மிஸ் பண்ண மாட்டாங்க. நாடு முழுதும் பல கிருஷ்ணன் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலே ரொம்ப முக்கியமானது இந்த கோயில். அதுக்கு காரணம் பாலகிருஷ்ணர் குழந்தை வடிவில் தவழ்கிற தோரணையில் இருக்கிறது இங்கே தான். இந்த பாலகிருஷ்ணர் சிலையை குளோரைடு கிறிஸ்ட் அப்படிங்கிற பாறையால் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை பற்றி இன்னொரு கதை இருக்குது. மன்னர் 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் மல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே கிருஷ்ணர் தவழ்கிற உருவத்தில் இருந்ததை பார்த்ததும் அவருக்கு பிடிச்சு போக அந்த சிலையை அப்படியே அரண்மனைக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. அங்கே உள்ள மக்கள் கடுமையாக எதிர்த்ததால் அந்த திட்டத்தை கைவிட்டு அதே மாதிரி கோவில் இங்கே கட்டியிருக்கிறாரு. இந்த அரண்மனையை பார்க்கும்போது இதை கட்டிய ராஜாக்கள் எவ்வளவு ரசனை உள்ளவர்களாக இருந்திருப்பாங்கன்னு நல்லா தெரியுது. இந்த அரண்மனையை 4 கட்டிடக்கலை பாணியை கொண்டு கலவையாக கட்டியிருக்காங்க. இந்து, முகலாயர், ராஜ்புத்து, கோதிக், இந்த 4 கட்டிடக்கலை முறையும் வெவ்வேறு வகையை சேர்ந்தது. அரண்மனை சிறப்புக்காக இந்த 4 கட்டிடக்கலை பாணியும் கலவையாக கலந்து கட்டியிருக்காங்க. இந்த பாணிக்கு பேர் இந்தோ சரசனிக் பாணின்னு பேர். இந்த அரண்மனை கட்டுற பொறுப்பை ராஜா கிருஷ்ணராஜா உடையார் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர் ஹென்றி இர்வின்ட்ட ஒப்படைச்சார். மைசூரை பேலஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே மொத்தம் 7 அரண்மனை இருக்குது. அந்த 7 அரண்மனைகளிலும் இந்த அரண்மனை தான் பெரிய அரண்மனை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கோவில். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த அரண்மனைக்குள்ள கோயில் அதிகம்னு. ஒரு 200 மீட்டர் நடந்தாலே ஒரு கோவில் வரும். இப்போ பார்க்க போகிறது ஒரு விஷ்ணு கோவில், லட்சுமி ரமணசாமி கோவில். இந்த கோவில் இந்த அரண்மனை கட்டுறதுக்கு முன்னாலே இங்கே இருந்திருக்குது. 1851 கோயில் புதுப்பிக்கப்பட்டு கோயில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் 1499 வருஷம் விஜயநகர அரசர் கிருஷ்ண தேவராயரோட அப்பா நரசிம்ம நாயக்கர்கிட்ட இருந்து மானியம் பெற்று இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு கல்வெட்டில் இருக்குது.
ஆரம்பத்தில் மைசூர் ராஜ்யம் 1565 வரை விஜயநகர பேரரசு கீழே ஒரு சிற்றரசாக தான் இருந்திருக்குது. பின்னால் விஜயநகர வீழ்ச்சிக்கு அப்புறம் கர்நாடகாவில் பெரும் பகுதியை இவங்க ஆட்சி கீழே கொண்டு வந்து பெரிய பேரரசாக மாறிச்சு. மைசூர் மன்னரோட ஆட்சி அசைக்க முடியாத பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது. இந்த அரண்மனையோட வெற்றிகள் நம்மளை பலரையும் ஆச்சரியப்படுத்தினாலும் இந்த அரண்மனையை சுற்றி ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கதா இன்றைக்கி எல்லாரால நம்பப்படுது. அந்த சாபம் என்னன்னு பின்னால் பார்ப்போம். இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பின்னால் இந்த அரண்மனையை கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சு. இந்த அரண்மனையை அழகுபடுத்துகிற விதமாக அரசாங்கம் நிறைய பண்ணிச்சு. அதில் முக்கியமான ஒன்று, இந்த அரண்மனையை சுற்றி 97 லைட்டுகள் பதிச்சிருக்காங்க. இந்த லைட்டுகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மணி நேரம் எரிய விடுவாங்க. அதை பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும், தங்க மாதிரி ஜொலிக்கும். நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் சனி ஞாயிறு இந்த லைட் போடுறத கனெக்ட் பண்ணி வாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். இந்தியாவில் தாஜ்மஹாலுக்கு அடுத்து பெரிய சுற்றுலாத்தலம் இது தான். தாஜ்மஹாலுக்கு அடுத்து அதிக கூட்டம் வர்றது இங்கே தான். வருஷத்துக்கு 10 கோடி பேருக்கு மேலே வர்றதா சொல்கிறாங்க. பொதுவாக இந்து மதத்தில் மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கும். அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இந்த அரண்மனை பல பிறவிகள் எடுத்திருக்கு. 1, 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனை அழிக்கப்பட்டிருக்கு. 2வது அரண்மனை மின்னல்கள் தாக்கி அழிஞ்சிருக்குது. 3வது அரண்மனை 1896 தசரா போது தீப்பிடிச்சதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4வது அரண்மனை. உலகத்தில் இயற்கைக்கு முன்னால் எல்லாரும் சமந்தான். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு இனிப்பு இந்த அரண்மனை தான் உருவாச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த ஊர் பேரை முன்னால் வச்சு யோசிச்சு பாருங்கள், ஞாபகம் வருதா? ஆமாங்க, மைசூர் பாகு. மைசூர் பாகு ஃபஸ்ட்டு இந்த அரண்மனையில் தான் தயார் பண்ணியிருக்காங்க. ராஜா ஒரு வித்தியாசமான இனிப்பு செய்ய சொல்லி தலைமை சமயக்காரு காகசுரா மாதப்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஃபஸ்ட்டு தயார் பண்ணதாங்க மைசூர் பாகு. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பிரபலியமாச்சு. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷும் இங்கே தான் ரெடி ஆகிருக்கு, மசாலா தோசை. அதுவும் இங்கே தான் தயாரானதாக சொல்கிறாங்க. நான் சுற்றி வரும்போது இந்த அரண்மனையை கடைசி ஆண்ட மன்னர்களோட படங்கள் வச்சுருந்தாங்க. அரண்மனை உள்ளே போகாமலே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நான் உள்ளே போயிருந்தால் இன்னும் பல ஆச்சரியங்கள் இருந்திருக்கும் இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னால் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் ஆளும் பகுதியாக இந்தியா பிரிஞ்சு கிடந்தது. அதில் மன்னர்கள் செல்வாக்கு ராஜபோகத்தோடு வாழ்ந்தாங்க. சுதந்திரத்துக்கு பின்னால் அவங்களோட சிறப்பு மரியாதை முன்னுரிமை எல்லாம் பறிக்கப்பட்டு அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையானது. ஆனால் இப்போவும் அதே மரியாதை, கோயில் விழாக்களில் முன்னுரிமை, அப்படி பாரம்பரியத்தை தக்க வச்சது மைசூர் ராஜாவோட வம்சாவளியினர். அதுக்கு காரணம் செல்வ செழிப்புக்கு பெயர் போனது உடையார் வம்சம். 1940களில் வாழ்ந்த கிருஷ்ணராஜா உடையார் உலக கோடீஸ்வரில் ஒருத்தர். அதனால் கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களுக்குள்ள மரியாதையை அவங்களுக்கே கொடுத்துருச்சு. இனி இந்த அரண்மனை மேலே இருக்கிற சாபத்தை பற்றி பார்ப்போம். மைசூர் ராஜ்யம் சிற்றரசாக இருக்கும்போது விஜயநகர பேரரசுக்கு கப்பங்கட்டி வந்திருக்காங்க. 1610 ஸ்ரீரங்க பட்டணத்தை ஆண்ட திருமலை ராஜா அப்படிங்கிறவர் தான் சிற்றரசர்லாம் வரி வசூல் பண்ணி விஜயநகர பேரரசிட்ட ஒப்படைக்கிற பிரதிநிதி. இவருக்கு கீழே கப்பங்கட்டுற அரசாக தான் மைசூர் ராஜ்யம் இருந்திருக்குது. இந்திய வரலாறை பொறுத்தவரை குறுநில மன்னர்களுக்கும் கப்பங்கட்டுற ஆட்சியாளருக்கும் பேரரசு மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கும். எப்போ சமயம் கிடைக்கும் அவங்கள தாக்கலாம்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இந்த நிலையில் திருமலை ராஜாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. இதை எதிர்பார்த்திருந்த மைசூர் ராஜாவுக்கு தாக்குறதுக்கான நேரம் வந்தது. அங்கே திருமலை ராஜா 2வது மனைவி அலமேலு அரசி ஆக்கிட்டு முதல் மனைவியோட தலக்காடு அப்படிங்கிற இடத்துல கோயிலில் தங்கி வைத்தியம் பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே அவரோட உடல்நிலை தேரவே இல்லை, இறந்துடுறாரு. அவங்கள பார்க்குறதுக்கு அலமேலம்மா போகும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின மைசூர் ராஜா ஸ்ரீரங்க பட்டணத்தை கைப்பற்றிட்டாரு. அங்கே வேறு வழி இல்லாமல் அரண்மனைக்கு திரும்ப முடியாமல் அலமேலம்மா அங்கேயே தங்கிடுறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றின மைசூர் ராஜாவுக்கு அங்கே அரச நகைகள் இல்லாததை பார்த்து அலமேலு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, வாங்கிட்டு வர சொல்லி வீரர்களை அனுப்புகிறாங்க. அலமேலம்மா நான் கொடுக்க மாட்டேன், இது நான் கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த நகைகளெல்லாம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ரங்கநாயகி அம்மனுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாதுகாப்பு கருதி நகையை சாத்திட்டு திரும்ப இங்கே கொடுத்துருவாங்க, அதனால் இது என்னோட நகை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசர் ரொம்ப கோபமாகிருந்தார். இப்போ அதிக ஆள்களை அனுப்பி நகை எப்படியாவது வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் நகையோட காவிரி ஆற்றுல குதித்து அலமேலமாக தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த பகுதியான தலக்காடு பகுதி மணல் மேடாகட்டும், மைசூர் ராஜா வம்சத்துக்கு இனி ஆண் வாரிசே இருக்காதுன்னு சாபம் விட்டு இறந்துருந்தாங்க. அதுவரை காவிரி ஆறு கோவில்னு செழிப்பாக இருந்த அந்த தலக்காடு பகுதி இப்போ வரைக்கும் மணல் மேடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மைசூர் ஆண்ட மன்னர்களுக்கு ஆண் வாரிசே பிறக்கலை. ஆனால் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. இவங்க பிரிட்டிஷ்க்கு கீழே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிற்றரசுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த அரசை பிரிட்டிஷ் அரசை எடுத்துக்கிடும். அதை மறைக்கிறதுக்காக ராஜா சொன்ன கட்டுக்கதை தான் இந்த அலமேலு கதை அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த காலங்களில் சாபமாவது அது பழிக்கிறதாவதுன்னு சொல்கிறவங்களுக்கு அலமேலம்மா சாபம் விட்ட 3ஆவது நாள் மைசூர் ராஜாவோட பையன் இறந்துட்டாராம். அதுக்கு பிறகு மைசூர் ராஜாக்களுக்கு 400 வருஷமாக ஆண் வாரிசே கிடையாதான். இப்போவும் அந்த அலமேலம்மா சிலையை தங்கத்தில் செஞ்சு அரண்மனையில் வழிபடுறதா சொல்கிறாங்க. எது உண்மையோ தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் அரண்மனை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.